பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு கடையில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து மாமா மாமான்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை இல்லை அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா தங்கமயில் வந்து நின்றுட்டுருக்காங்க. மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கமயிலை பார்த்தோன்னே சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு உன்னை யாரோட இங்கே வர சொன்னாங்க, பண்ண பிரச்சனைலாம் பார்த்தாதா மறுபடியும் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக இத்தனை தடவை வேணாலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஏமாம்மா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா லெட்டர் அனுப்பி விட்டுருக்கீங்க. என்னோடய பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பின்ன இதை காணோம் அதை காணோன்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலில் போடுவீங்க. நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதனால தான் உன் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இனிமேல் ஆளை விட்டுரு. உன்னெல்லாம் பார்த்துக்கிட்டு உன் கூட சந்தோஷமாலாம் என்னால் வாழ்ந்துட்டுருக்க முடியாது. எந்த நேரத்தில் என்ன பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் எதுக்காக பொய் சொல்ல போகிறேன்? ஏதோ தெரியாமல் பொய் சொல்லிட்டோம், அதுக்காக பொய்யே சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொல்லபடி நீ பொய் சொல்லுவ. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இத்தனை நாளாக உன் கூட வாழ்ந்துட்டுருக்கேனே, எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன், இதுலேருந்தே தெரியலையோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க. ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுனீங்க? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கு? உனக்கா? உன்னால தாண்டி நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டோம். பார்க்காத இடத்து எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாம் நீ வந்ததுனால தாண்டி. நீ வராமலே இருந்திருந்தா கூட எங்கேயோ ஒன்று நாங்கள் நல்லா இருந்திருப்போம். ஆனால் தேவையில்லாமல் வீட்டு மருமகளாகி எனக்கு பொண்டாட்டியாகி மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டவ தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சரியான நேரத்தில் பாண்டியன் வராரு. என்னடா இங்கே நின்று எதுக்குடா சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாருங்கப்பா திரும்ப திரும்ப தொடுத்து விட்டாலையும் இதே இடத்துல தான் வந்து நின்றுட்டுருக்கு, இதை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்காகம்மா இங்கே வந்த? இப்போ உங்ககிட்ட அதிகமாக பேசக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எதுவாக இருந்தாலையும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மாம்மா நீங்களும் அவரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நானும் உங்கள் வீட்டு பொண்ணு தானேம்மாம்மா. ஏமாம்மா என் பொருளை எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் நீ உன்னவே வேணான்னு சொல்லி துரத்தி விட்டாச்சு, உன் பொருளெல்லாம் என்ன அழகு பார்க்கறதுக்காக வச்சிட்ருக்கோம். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். மரியாதையை கிளம்பி போய்ட்டுரு. எனக்கு வர கோர்ட்டுக்கு இதே இடத்துல கொண்டு போட்டுரும். உன் கூட அப்படியே அந்த கோர்ட்டை சேர்ந்து வாழ சொன்னதையும் என்னை எல்லாரும் பணமாக தான் பார்ப்பீங்க அப்படி சொல்லிடுறாங்க. சரவணன் சொன்ன வார்த்தை கேட்டோன்னே பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம். நீ முதல்ல கிளம்புமா, கடைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படியெல்லாம் சத்தம் போட்டுட்ருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் தங்கமயில் இருந்துட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறத எதையும் கேட்குற நிலமையில் நாங்கள் இல்லை, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தங்கமயிலும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு ஆட்டோக்காரை வர சொல்லி ஆட்டோவில் ஏற்றி விடுறாங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் நாங்கள் பட்ட அவமானம் வரைக்கும் போதும், நீ முதல்ல கிளம்புறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கமயிலும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எதனா பொருள் வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டு போக வேண்டியது தானே, இப்படி தான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்களா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து அவங்கக்கிட்ட இருந்து சொல்லிடுறாங்க. அதனால் மொத்த பேர் வந்து கலைஞ்சு போயிடறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கார். எவ்வளோ தைரியம் இருந்தால் மறுபடியும் என்னை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்கார். அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துவேலும் சக்திவேலும் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. மாரியும் நம்ம வடிவம் தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராஜி இருந்துட்டு கோமதியை கூட்டிகிட்டு வாங்கத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டெல்லாம் பார்த்த உடனே இத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீட்டை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை வாங்க அத்தை உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நினச்ச மாதிரி அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கவும், கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுக்க தான் போகிறாங்க, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சமாதானப்படுத்தி உள்ளே வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி
காந்திமதியை வந்து கூப்பிடுறாங்க. காந்திமதி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கோமதியும் ராஜும் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுருக்கீங்க. வந்து அத்தைக்கிட்ட பேசுங்க வாங்க. நான் தான் அத்தைய கூட்டிட்டு வந்தேன். அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு எல்லா சொத்தும் நாம எடுத்துக்கலான்னு பார்த்தா, இப்ப வேற இவ உறவு கொண்டாடிட்டு வேற இந்த வீட்டுக்கு வராளே! இவளுக்கும் சொத்துல பங்கு தரணுமே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த குடும்பத்த ஒண்ணும் சேர விடாம நம்ம பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சக்திவேல் வந்து குமரவேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பழனி இருந்துட்டு, "அக்கா நீ என்னக்கா இங்க வந்திருக்க? ஐயோ! அத்தா என்ன இது அதிசயமால இருக்கு. எல்லாமே டோட்டலா மாறி போயிடுச்சு போல இருக்கே! ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன அப்பா, சித்தப்பா அப்படி நின்னுட்டு இருக்கீங்க. காலையில என்ன பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. ஆனா இப்ப அத்தை வந்திருக்காங்க. எதுவுமே பேசாம இருக்கீங்க. பேசுங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்னத்த பேச சொல்ற? எதையும் பேசுறதுக்கா இங்க இல்ல." அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காந்திமதி இருந்துட்டு, "என்ன சக்திவேலு இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நான் எதுக்காத்தா அமைதியா இருக்கணும்? இவ வீட்ட விட்டு வெளிய போயி 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல நானும் அண்ணனும் படாத அவமானம் கிடையாது. இப்ப மட்டும் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா கோமதி இருந்துட்டு, தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் ஒரு நன்றி சொல்ற விதமா என் கையார உங்க எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போடணுன்னு ஆசையா இருந்தது. அத கூப்பிட்றதுக்காக மட்டும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாரி மத்த எதுக்காகவும் நான் இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. எங்களுக்கு பண்ண அவமானம் பத்தலன்னு சொல்லிட்டு இப்ப சமைச்சு போறாளாம் சமைச்சு அப்படின்ற மாரி சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ராஜி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சித்தப்பா காலையில என்கிட்ட அவ்வளோ இதா பேசுனீங்க. ஸ்டேஷன்ல எங்களுக்கு ஒன்றுன உடனே ஓடி வந்து நின்னீங்க. இப்ப அத்தைக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்ற மாரி சொன்ன உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, "போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க இருந்தபோது ஓடி வந்து நின்னங்க தான். உங்கள நாங்க காப்பாத்த தான் செஞ்சோங்க. நாங்க எவ்வளோ வேணாலும் சண்டை போடுவோம். ஆனா, அடுத்தவங்க உள்ள வந்து அவமானப்படுறத நாங்க வேடிக்கை பார்த்துட்ருக்க முடியல. அதனால மட்டும் தான் நம்மள பெத்தவங்க இருக்காங்களே, அவங்க கண்ணீர் விடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்கள ஸ்டேஷன்ல விடாம நாங்க காப்பாத்துறோம். மத்தபடி நீங்க உறவு கொண்டாடா மாரியெல்லாம் நாங்க நெனைக்கல. இந்த வீட்டுக்கும் இனிமே இதுவும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா இருக்கணும். இங்கேருந்து மரியாதையா கிளம்பி போ." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோன்னே கோமதி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "என்ன சக்திவேலு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? டேய் முத்து நீ என்னடா அமைதியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் உண்மையும் கூட. வேற ஒருத்தர அவமானப்படுத்தக்கூடாதுன்னு தான் நாங்க வந்தோம். மத்தபடியெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. வீட்ட விட்டு வெளிய போலாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நான் பண்ணது தப்பு தான். இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்க கூடாது. ஏதோ உதவி செஞ்சீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வர வர வேண்டியதா போயிடுச்சு. மத்தபடி வேற எந்த காரணத்துக்காகவும் இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். நான் வந்ததுக்கு ரொம்ப தப்பு தான். அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.